ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏஸ்டக் சங்கர். இந்த பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பதிவோட தொடர்ச்சி தான். அதாவது நம்ம ஆம்ப் ரெடி பண்ணுறதோட தொடர்ச்சி தான். இது செகண்ட் பார்ட் போட்டிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 3வது பார்ட்டில் வந்து ஆம்ப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணுற ஒரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். டிரைவர் போர்ட்லேருந்து மாடியூலுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, அப்புறம் மாடியூல்லேருந்து அவுட்புட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி லைன் அடிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஓரளவுக்கு நல்லாவே புரியும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பை பற்றின சில டவுட்கள், சின்ன ஃபால்ட் ஏதாவது வந்திருந்தாலும் நீங்களே கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சொல்லித்தரதுக்கு யாருமே கிடையாது. நானாக கற்றுக்கிட்டது தான். அதனால் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க, நீங்களும் கற்றுக்கலாம். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக எல்லாமே நம்ம சாத்தியம்தான். நான் முயற்சி பண்ணதுனால தான் இந்த ஆம்ப் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே வெற்றி தான் வரும். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் கீழே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தரீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் தரீங்க. நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். பாய். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை எப்படி இருக்குது. இப்போ இந்த டிரைவர் போர்டு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த டிரைவர் போர்டை ரெடி பண்ணிவிட்டு இது எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இதில் ஆல்ரெடி நம்ம டிரைவரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். எமிட்டர் 1, பயாஸ் 1, கிரவுண்டு, அப்புறம் வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு 2ன்னு கொடுத்துருக்கோம். அதாவது ரெண்டும் ஒரே வோல்ட்டு தான். அதனால் வோல்ட் 1, வோல்ட்டு 2ன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஒரு டிரான்சிஸ்டருக்கும் இது ஒரு டிரான்சிஸ்டருக்கும். அதுபோல் பயாஸ் 2, எமிட்டர் 2ன்னு மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்சிஸ்டருக்கு பார்த்தீங்களா, டிரைவர் டிரான்சிஸ்டர், இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டர் தான் எப்பயுமே வெளியில் அவுட் வந்து பயாஸாக போகும், மாடியூலுக்கு வந்து பயாஸாக போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரைவர் போர்டில் உள்ள டிரான்சிஸ்டரோட எமிட்டர் வந்து மாடியூலுக்கு வந்து பயாஸாக போகும். ஓகே, நான் இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது. பேஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் தொட்டு வைக்கிறதுக்காண்டி லேட் ஆகிட்டே இருந்தால் ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சால்ட்ரிங் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொன்றுக்காகவும் நான் பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இதனால் நமக்கு வேலை குயிக்காக முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட், நான் இப்போது இந்த பிசிபியை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு காட்டுறேன். இப்படியே சால்ட்ரிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே இருந்தேன்னா டைம் ஆகும், ஓவர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போது இந்த டிரைவர் போர்டு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் எல்லாமே ரெடியாக வச்சாச்சு. இப்போது ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நான் 201 ப்ரீசெட் போட்டிருக்கேன். நீங்கள் 1K இந்த போல் எல்லா 500 ஓம்ஸ் அது போல் ப்ரீசெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 47 ஓம்ஸ் அல்லது 56 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் போட்டு பயாசிங் எவ்வளோ வருது அப்படின்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. அதே போல் நம்ம டிரைவர் வந்து ஃபுல் மாடியூலும் செட்டப் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போது இந்த டிரான்சிஸ்டர் எல்லாம் மாட்டியாச்சு, வயரும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் விரல் வச்சுருக்கேன் சென்டர் பார்த்தீங்கன்னா வோல்ட்டு. இது வந்து டிரான்சிஸ்டர்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம், மாடியூலோட வோல்ட்லேருந்து இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எமிட்டர் 2, அப்புறம் பயாஸ் 2. அதே போல் இங்கிட்ட இந்த கடைசியில் வந்து எமிட்டர் 1, பயாஸ் 1, கிரவுண்டு ப்ளஸ் வோல்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து எப்படியே நம்ம இதில் வந்து மாடியூல் வந்து செட்டப் பண்ணிக்கணும். மாடியூலில் அப்படியே நம்ம சால்விங் பண்ணிக்கலாம்.
இதை காட்டுறேன் பாருங்க எப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கலெக்டரு. அதாவது நம்ம வந்து ஆம்புக்கான வோல்ட் வந்து கொடுப்போம் பார்த்தீங்களா, கெப்பாசிட்டர்ல வந்து மொத்த டோட்டல் வோல்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த கலெக்டர் இந்த ஒயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா சிவப்பு கலரு, இது வந்து கலெக்டரு. அது பக்கத்தில் இந்த 0.33 ஓம் ரெசிஸ்டன்ஸ் போட்டு வருது பார்த்தீங்களா, இது வந்து எமிட்டரு. இது எமிட்டர் 1 வச்சுக்கிறோம், இது எமிட்டர் 2 வச்சுக்கிறோம். இதே போல தான் இந்த ரெசிஸ்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா 1 ஓம், இந்த 1 ஓம் ரெசிஸ்டர் வந்து இது வந்து பயாசிங். இதுதான் பயாஸ், பேஸ் வோல்ட் கொடுக்கும் பார்த்தீங்களா. டிரான்சிஸ்டர்லேருந்து வர்ற பேஸ் வோல்ட் வந்து இதில் கொடுக்கணும். அதே போல் எமிட்டர் 1 எமிட்டர் 2 அவுட் எங்கே எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷனில் நம்ம 0.33 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் ஏற்கனவே அந்த ஒரு டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒன்றா எமிட்டர் 1 எடுத்துக்க வேண்டியது, இதே போல் இது எமிட்டர் 2 எடுத்துக்க வேண்டியது. இதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில், அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மரில் எமிட்டர் 1 எமிட்டர் 2 சென்டர் கிரவுண்டு இது போல் வரும். இது போல் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது நான் இதை வந்து சால்டிங் பண்ணி காட்டுறேன் எப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம டிரைவர் போர்டை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு வயராக நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிரவுண்டு வந்து நம்ம இங்கே கொண்டு வர தேவையில்லை. கிரவுண்டு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த நாப்பு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, எர்த்து நாப்பு, அந்த எர்த்து நாப்பில் கொண்டு போய் அடிச்சிட வேண்டியது கிரவுண்டை. நண்பர்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, எடுக்கிறீங்க, ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம நண்பர்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வயரை நான் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்லீவ் போட்டு மறைக்கிற அப்படி இருந்தாலும் மறைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் வயர் டேக் இருக்குல்ல, வயர் டேப் கேபிள் டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேபிள் டை வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். என்னை பொறுத்தளவு ஸ்லீவ் போடுறத விட கேபிள் டையே நல்லா நீட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த வயர்லேயும் நம்ம கொஞ்சம் லெட்டாக உருக்கி விட்டுக்கிறோம். இப்போ இந்த 2 வயர் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 2 வயரில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன போல தான், இது எமிட்டர் 1, பயாஸ் 1, அதே போல் இது எமிட்டர் 2, பயாஸ் 2. இது வந்து நம்ம சப்ளை, டிரைவர் போர்டுக்குள்ள சப்ளை. 4 வயர் கொடுத்துருக்கேன், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் பயாஸ் இப்போ பற்ற வைக்கிறேன், பயாஸ் 1 பற்ற வச்சுக்கிறேன்.
அதே போல் எமிட்டர் 1 இது. நல்லா சால்டரிங் பண்ணிக்கோங்க. இது எமிட்டர் 2. அடுத்து இது எமிட்டர் 2. இது வந்து பயாஸ் 2. இந்த ரெட் கலர் வயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வோல்ட், நம்ம டிரைவர் போர்டுக்கு வந்து வோல்ட் கொடுக்கணும்ல, அதுக்காண்டி. இந்த டிரைவர் போர்டோட வோல்ட் வந்து நீங்கள் ரொம்ப உள்ளெல்லாம் கொண்டு போக தேவையில்லை, இங்கே எதிர்ப்பத்திலே கொடுத்துடலாம். டெக்னீஷியன் ஒரு சில பேரெல்லாம் நினைப்பாங்க, எதுக்குடா இது தேவையில்லாமல் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. எல்லாரும் எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் கேட்கும்போது எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, யாரும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆளு கிடையாது. நான் என்னால் முடிஞ்சது என் நண்பர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ டிரைவருக்கு சப்ளையும் கொடுத்தாச்சு. எமிட்டர் சாரி இப்போது இந்த வயர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பவர் சப்ளையில் 10 வாட் 150 ஓம்ஸ் ரெசிஸ்டர் போட்டு ஒரு கெப்பாசிட்டர் போட்டு கொண்டு வந்து பார்த்தீங்களா, 2 வயர் எடுத்து வந்தோம். ஒரு கிரவுண்டு ஒரு ப்ளஸ்ஸு ரெகுலேட்டருக்கு கொடுக்குறதுக்காண்டி அதை வந்து இந்த நம்ம ரெகுலேட்டர் இந்த இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரெகுலேட்டருக்கு ப்ளஸ் வோல்ட்டும் கிரவுண்டு கொடுத்துருவோம். கிரவுண்டு வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம், இந்த கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா டிரைவர்லேருந்து. அது காமனாக எல்லாத்துக்கும் கிரவுண்டு தான் அது. அதில் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் இப்படியே கொடுக்க போகிறேன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் வயர் இதில் அடித்து கொண்டு வந்துட்டேன், அதனால் இதிலே கொடுத்துக்குறோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போது பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. டிரைவர் போர்டு, மாடியூலு, பவர் சப்ளை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது போக இந்த டிரைவர் போர்டுக்கு பிடி போர்டுக்கு
இந்த ரெகுலேட்டர்லேருந்து 18 வோல்ட்டு ரெகுலேட்டர்லேருந்து எடுத்தாச்சு. அது போக இந்த சிக்னல், அதாவது வி மீட்டருக்கு சிக்னலும் எடுத்தாச்சு. அது போக ஆடியோ போர்டு, ஆடியோ கொடுக்குறதுக்கு ஆடியோவும் எடுத்தாச்சு. இப்போது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் புஷ்புல் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மரும் பவர் டிரான்ஸ்ஃபார்மரும் மாட்டி செக் பண்ணாலே ஆடியோ கம்ப்ளீட் ஆயிரும். அது போக அவுட்டோர் மட்டும் மாட்ட வேண்டியது இருக்கும். இந்த இப்போது அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றுறதை நான் உங்களுக்கு எப்படின்னு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் தான், அது பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. வீடியோ எடுத்துகிட்டே மாட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸ்க்ரூ கீழே விழுந்துட்டு. அதே போல் நிறைய நண்பர்கள் வந்து மெட்டீரியல் எல்லாம் கேட்குறீங்க. பண்ணலாம். கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு ஒரு வாரம் அது போல் டைம் கொடுத்தீங்கன்னா நானும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், அவுட்புட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 4 போல்ட் மாட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போது அவுட்புட்டுக்கு நம்ம லைன் அடிப்போம். எப்படி அடிப்போம்னு பார்ப்போம். இப்போது நம்ம இந்த இதில் எமிட்டர் 1 எமிட்டர் 2 இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வயரை ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் அடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ எமிட்டர் 1 எமிட்டர் 2 வந்து ரெடி ஆகிட்டு, இதை வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து எது எமிட்டர் 1 எமிட்டர் 2ன்னு பார்த்து கொடுங்க. இது வந்து எமிட்டர் 1ல் கொடுத்துரும்.
இது வந்து எமிட்டர் 2. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ எமிட்டர் 1 எமிட்டர் 2 வந்து கொடுத்தாச்சு. இதில் வந்து சென்டர் பார்த்தீங்களா, இந்த சென்டர் வந்து கிரவுண்டு கொடுக்கணும். கிரவுண்டு இந்த நம்ம பக்கத்தில் எத்தனாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுலேருந்து எடுத்து கிரவுண்டு எடுத்து கொடுத்துருவோம். அதில் ஓகே ஃப்ரெண்ட், கிரவுண்டு வந்து நல்லா அடிச்சாச்சு. இந்த கிரவுண்டை அப்படியே எடுத்து சென்டரில் கொடுத்துருவோம் கிரவுண்டுக்கு. கொஞ்சம் பொறுமையாகவே பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாமல் போகலாம். இது வந்து சென்டர் கிரவுண்டை கொடுத்துரும். இப்போ அவுட்புட்டு ஆம்ப் வந்து ரெடி ஆகிட்டு, இந்த கிரவுண்டில் இருந்து பாடி கிரவுண்டில் இருந்து அவுட்புட், அதாவது ஆடியோக்கு போகும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் கிரவுண்டுக்கு ஒரு லிங்க் பண்ணிடுவோம். பாடி கிரவுண்டு லிங்க் பண்ணிடுவோம், இதுக்கும் ஒரு லிங்க் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரிவிங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து தான் மற்ற நபர்களுக்கும் இதில் ஒரு மோட்டிவேஷன், அதாவது நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. மைக் செட்டு போடுற நண்பர்கள் எல்லாமே ஓரளவுக்கு பேசிக்னாலும் தெரிஞ்சுக்கிங்க. ஏதாவது சின்ன சின்ன ஃபால்ட்டு, ஏதாவது ஃபியூஸ் போச்சுனாலும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்களே பார்க்குற அளவுக்கு தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணாமல் எதுவுமே முடியாது. முயற்சி தான் நம்மளை இன்னும் முன்னோக்கி கொண்டு போவோம். பை பை, see you. அடுத்த வீடியோவில் ஃபுல் கம்ப்ளீட் செக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.